ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம். குலதெய்வத்தின் சிறப்பு பற்றிய இந்த பதிவில் நாம் காணலாம். நம் முன்னோர்களின் முதல் தெய்வமான நம் குலதெய்வம் நம் குலத்தை காத்து நிற்கும் தெய்வம். குலதெய்வம் அருள் கிடைத்தால் ஆண்டியும் அரசனாவான். குலதெய்வத்திற்கு அடுத்தே இஷ்ட தெய்வங்கள் ஆகும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால் நவகிரகங்களும் நமக்கு துணையாய் செயல்படும். குலதெய்வ படம் ஒரு சிறிய படமாக இருப்பினும் அதை வைத்து பூஜிப்பது நமக்கு மேன்மையை தரும். குலதெய்வ படம் இல்லையேல் அந்த கோவிலின் மண் ஆவது எடுத்து வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்வது நல்லது. குலதெய்வ வழிபாட்டிற்கு பின்னே எந்த காரியமும் தொடங்க வேண்டும். முடிந்தால் அவ்வப்போது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. இல்லையேல் வருடம் ஒரு முறை நம் குலதெய்வத்திற்கு கோவிலுக்கு சென்று பொங்கலிட்டு மாவிளக்கு போட்டு பூஜை செய்வது நல்லது. குலதெய்வத்திற்கு மாவிளக்கு தீபம் மிகவும் முக்கியமாகும். நம் காரிய வெற்றிக்காக நமக்கு உதவ பரிந்துரைக்க யாரும் இல்லை என்றாலும் நமக்காக நம் குலதெய்வம் பேசும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.